எடுக்க மாட்டான். Later. ஏய் சாரி லேட் ஆயிருச்சுமா. அட்லீஸ்ட் ஒரு கால் வச்சு அட்டெண்ட் பண்ணிருக்கலாம்ல. நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? சரி விடு, அதான் வந்துட்டேன்ல. சரி அதெல்லாம் விடு. வீட்ல என்ன சொன்னாங்க? ஓகே சொல்லிட்டாங்களா? அவங்க கன்வின்ஸ் ஆகுற மாதிரி தெரியல. ஆமா, உங்க வீட்ல என்ன சொன்னாங்க? வம்சி வசிமா மாறினாலும் அவங்க ஏத்துக்க தயாரா இல்லையா? உனக்கு நான் ஓகேவா? புரியல. நான் உனக்கு ஓகேவா இல்லையா? என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? நீ ஓகே இல்லாம தான் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்க நான் உன் கூட. அதான் வேலை இல்லையே. அதான் தெரியுமே. பரவாயில்ல. ஏய் ஜாரா, இந்தா காஃபி. சியர்ஸ். கடலலைகளை போலே உங்கள் மனமே என் மனதை ஈர்க்குதே. இந்த கடற்கரை ஓரம் நடக்கும் பொழுதே நம் கைகள் கோர்க்குதே. இந்த நொடி என் மரணம் என்றால் சிரிப்பேன். மனம் சாக துடிக்குதே. உன் மனம் துடி துடிக்கும் அந்த கனமே என் மனமோ வருடுதே. என் தேவதையே உனை கண்டேனடி. என் தாரகையே உனை மணந்தேனடி. என் தேவதையே உனை கண்டேனடி. என் தாரகையே உனை மணந்தேனடி. ஐயோ, டி ரொம்ப தலைவலிக்குது. ஹாஸ்பிடல் போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டதா சரியாகும் போல. வா போயிட்டு வந்துடலாம். என்னது இன்ஜெக்ஷனா? அதெல்லாம் வேணாம். உன்னை ஒரு எறும்பு கடிச்சாலும் என்னால் தாங்கிக்க முடியாது. இதில் இன்ஜெக்ஷன் வேற போட போறியா? இரு வரேன். டேய் எங்கடா போற நீ? இரு ஜாரா, இந்தா இந்த கஷாயத்தை குடி. கஷாயமா? கசக்குமே. குடிமா, தலைவலி என்ன எல்லாமே சரியாயிடும். குடி. குடி, ஃபுல்லா குடிச்சிரு. ஏய் என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல. ஒன்றும் இல்லையா? ஏய் இங்க காட்டு. என்னடி இவ்வளோ நெயில்ஸ் வச்சிருக்க? காட்டு, நான் வெட்டி விடுறேன். ஐயே, நான் என்ன குழந்தையா? நானே வெட்டிக்கிறேன். யாரு நீயா? லாஸ்ட் டைம் ரொம்ப அழகா ரத்தம் வர மாதிரி வெட்டினியே, தெரியாது? அதெல்லாம் வேணாம், இரு நானே வெட்டி விடுறேன்.
இங்கே பாரு சாரா, உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீரோ இல்லை ஒரு சொட்டு ரத்தமோ நான் இருக்கிற வரைக்கும் உன்னை சிந்த விட மாட்டேன். உனக்காக நான் இருக்கிறேன், மனமாக மனமுடிக்கிறேன், தோளோடு தோளாக சாய்ந்து கொள்கிறேன். ஓ விழியோடு விளையாட கட்டி அணைக்கிறேன். ஓ கனவாக நான் இருக்கிறேன், நிஜமாக நீ இருக்கிறாய். கஷ்டங்கள் நஷ்டங்கள் சேர்ந்தே கடக்கலாம். ஓ இன்பங்கள் துன்பங்கள் சேர்ந்து ரசிக்கலாம். ஓ இந்நேரத்தில் யாரு? ஏய் ஒரு நிமிஷம். ஹலோ. மேம் சொல்லுங்கள் மேம். ஓ அப்படிங்களா? ஷியோர் மேம், டெஃபினெட்லி நான் வந்துடுறேன் மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஹே சாரா, ஒரு குட் நியூஸ். என்னாச்சு? நாளைக்கு இன்டர்வியூக்கு கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. டேய் சூப்பர்டா. இந்த வேலை மட்டும் உனக்கு கிடைச்சா அவ்வளவுதான் இல்ல, நம்ம எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும். கண்டிப்பாக. அப்பாடா. சரி, நாளைக்கு காலையில் நான் சீக்கிரம் எந்திரிக்கணும். மறக்காமல் அலாரம் வச்சு எழுப்பி விட்ரு. சரியா? சரி நான் எழுப்பிடுறேன். ஓகேம்மா. ஜாரா, இன்டர்வியூக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஓகே, நல்லா பண்ணு. ஆல் தி பெஸ்ட். பை. தேங்க்யூம்மா. பாய். ஏய் வம்சி, ஆபீஸ் போயிட்டியா நீ? உன்னை பார்த்து பேசணும்டா. என்னடி பொண்டாட்டி, அதுக்குள்ள தேடுதா உனக்கு? வெயிட் பண்ணுமா, ஈவினிங் வந்துடுறேன். ஏய் விளையாடாதடா, உன்னை பார்த்து பேசணும். ஏய் ஆ. வீட்டுக்கு வந்துடாத, நம்ம எப்பவுமே ஒரு கஃபேல மீட் பண்ணுவோம்ல, அங்க வந்துரு. சரியா? உன்கிட்ட இம்பார்ட்டண்டா ஒன்னு சொல்லணும். அப்படின்னா இன்னும் 1 ஹவர்ல நான் அங்கே இருப்பேன். சரி ஓகே, நானும் கிளம்பிடுறேன். ஹலோ. ஏய் மச்சி, சொல்லுடா மச்சான். அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு? இன்டர்வியூ என்னாச்சு? இன்னும் லாஸ்ட் ரவுண்ட் ஹெச்ஆர் இன்டர்வியூ இருக்குடா. 1 ஹவர் பிரேக் டைம் வேற. ஓஹோ. இப்படியே எத்தனை கம்பெனி தான் ஏறி இறங்குறதோ தெரிலடா. சரி விடுடா, வரி பண்ணிக்காத. வேலை கிடைச்சிரும். நீ கான்ஃபிடென்ட்டா இரு. சரிடா மச்சான், பார்ப்போம். பாய். பாய்டா. ஹலோ, எங்க இருக்க நீ? ஏய் எங்கடா இருக்க? கொஞ்சம் திரும்பி பாருமா. ஏய் சாரிடா, டிராஃபிக்னால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒரு கால் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல, டென்ஷன் ஆயிட்டேன். சரி விடுமா. ஆதிரா, சாரியில் ரொம்ப அழகா இருக்கு. சரி வீட்டில் என்னதான் சொல்றாங்க?
எனக்கு தான் அம்மா அப்பா இல்லைன்னு உனக்கு தெரியாதா? அத்தை மாமா தான். கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. எனக்கு நீ ஓகே, உனக்கு நான் ஓகேவா? ஓகேவானா? எனக்கு எப்பவுமே நீ ஓகே தான். பட் நான் கொஞ்சம் சோம்பேறி. பெருசா சமைக்க கூட தெரியாது. காலை காஃபி கூட நீ தான் போட்டு கொடுக்கணும். ஓகேவா உனக்கு? டபுள் ஓகே. வாழ்த்துக்கள் ப்ரோ. தேங்க்ஸ் பிரதர். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உன்னை பார்த்த அந்த நொடி உன்னுடன் 100 ஆண்டு காலம் வாழ்ந்துவிட்ட அனுபவத்தையும் இனி 100 ஆண்டு வாழ வேண்டும் என்ற ஆசையையும் நினைக்கையிலே நீ மாற்றானின் மனைவியாய் நிச்சயிக்கப்பட்டால் என்ன செய்வேனடி? துடிக்கும் இதயம் ஒரே முறை நின்றது. அனைத்தும் நிசப்தமானது. காதுகள் கேட்கவில்லை, கண்களில் பார்வை தென்படவில்லை, சுவாசமும் என்னிடம் இல்லை, உயிர் போகும் வழியையும் உணரவில்லை. என்னுள்ளே தோன்றிய எண்ணம் இதுதான் காதலும்.